ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவுக்கு வந்துட்டு அவர் உட்காந்துட்டு இருப்பார், அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பார். இவங்க பேக் சைட்லேயே வந்துட்டு அவருக்கு கண்ணை பொத்தி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது ஏதோ விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுவார். அப்போ தான் ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும். ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயினும் வந்துட்டு கிளாஸில் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அவருக்காக வந்துட்டு அவர் மூவி வந்து அவருக்காக ஓட் போட சொல்கிறது அந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஹீரோயின். அப்படி தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோக்கு அங்கே ஒரு செகண்ட் ஹீரோன்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். அங்கே ஒருத்தர் இருப்பார் கிளாஸ்மேட்டை. அவர்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்காக இவருக்கு நீ ஓட்டு போறியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு வந்து அந்தளவுக்கு அவர் மேலெல்லாம் ஒரு இது இருக்காது. ஆனால் ஹீரோயினுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நீ ஒரு விஷயம் சொன்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது நடக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும் போதே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரியே இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உனக்காக நான் ஒரு நோட் புக் கொண்டு வந்திருக்கேன், மேக்ஸ் டெஸ்ட்டுக்கான நோட் புக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நான் வெளியூர் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்போ நீயே இதை வச்சுக்கோன்னு சொல்லும்போது என்கிட்ட வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துருவாரு. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நல்ல டிராயிங் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. இப்போ ஹீரோ வந்துட்டு சரி கிளம்புறேன்னு கிளம்பும் போது அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஞாபகம் வரும், அது நான் இந்த டிராயிங் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீ பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்து கிளம்பிடுவார். ஹீரோயின் வந்துட்டு முன்னாடி ஒரு வார்த்தை கூட கேட்பாங்க, அப்போ நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ திரும்ப ஊருக்கு வர நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் படிக்கலாம்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவார். இவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வரைஞ்ச டிராயிங்லாம் எடுத்து அவர் பின்னாடியே ஓடுவாங்க. அதுக்குள்ளே அவர் சைக்கிளில் தான் போகிறாரு, இல்லைன்னு சீக்கிரம் போயிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பறக்க விடுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி, அப்பா கூட பொண்ணு நடந்து வர மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிற மாதிரி எல்லாமே டிராயிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபேஸ் மட்டும் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அதை வந்து எல்லாமே இப்போ கீழே கடந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு இப்போ இதில் ஆர்வம் இருக்காது, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு நினைப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்வார், என்னோட இதில் வந்துட்டு நான் பிக்கு இதில் வந்து வளர்த்துட்டு இருக்கேன், அதில் 1000 பிக்குக்கு மேலே அதிகமாகி போயிட்டுருக்கு, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, நீ கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணுக்கிட்ட கல்யாணத்துக்காக அவர் பேசுவார். சொல்லுவாங்க இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்வார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு, அதை நான் வாங்கினதுக்கு அப்புறமா கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, சொந்த வீடு கனவெல்லாம் இப்போதைக்கு நீ இது பண்ண வேண்டியதில்லை, இதுதான் ரொம்ப முக்கியம், ஸோ நீ இப்போ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ பிளைண்ட் டேட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ இதை வந்துட்டு ரகசியமாக இவங்க பேசுகிறதெல்லாம் ஒருத்தர் ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பாஸ் பண்ணிட்டு இருப்பான் இந்த விஷயங்களெல்லாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, இது அவங்களோட கனவு வீடு, அதை வாங்கி கொடுக்கலான்னா முட மாட்டேங்கிறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு அளவுக்கு மேலே கோபமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோனால் எதுவுமே பேச முடியாது, ஒரு மாதிரி இருப்பாங்க. அவர் கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோயின் கிளம்பி வெளியே வரும்போது ஒரு காரில் சிஓவோ ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அசிஸ்டன்ட் வந்து காரை டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா, இப்போ ஸ்கூல் டைமில் படித்தார்ல ஹீரோ கூட அந்த ஹீரோயின் கூட அந்த ஹீரோ, அவர் தான் ஹீரோயினை பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து அவரை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இவர் அவங்கள பார்த்தோன்னே இவர் வேகமாக காரை விட்டு இறங்கி வருவார். பாருன்னா நான் போய் அந்த மேடமை கூப்பிடட்டுமா பேசட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, வேண்டாம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவள் எப்படி இருக்கான்னு தெரில, அவளுக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவரோட கேரக்டர் மாறி இருக்கலாம், இல்லை அவள் என்னை மறந்தே கூட போயிருக்கலாம், ஸோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து காரில் திரும்ப ஏறிடுவார். அப்படியே ஹீரோயினை பற்றி சில யோசனைகளை யோசிச்சுட்டு அப்படியே போயிடுவார். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோ கிராஸ் பண்ணி போவாங்க. ரெண்டு பேருமே இப்போ பார்த்துக்க மாட்டாங்க. அதோட ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்புவாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, இன்னும் நான் எதுவுமே சாதிக்கல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்த்து கொடுக்குறேன், இந்த மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு 8 மில்லியன் வந்து டவுரி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. வந்து நேரில் பார்த்துக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க அப்பா வற்புறுத்தல்னால வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ அவங்க ரெண்டு பேர் நேரில் போயெல்லாம் கல்யாணம் பண்ணல, கல்யாண சர்டிஃபிகேட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த 8 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள தான் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸும் அவங்க கிளியராக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களோட கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையோட பேர் மட்டும் இருக்குமா, அதில் பக்கத்தில் அவங்க என்ன போடுவாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு 8 மில்லியன் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ற மாதிரி அந்த இதுலேயே சும்மா பென்சில் வச்சு எழுதுவாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஃபோனில் வந்து 8 மில்லியன் வந்து ரிசீவ் ஆகிருக்கிறதா வந்திருக்கும். உடனே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகிடும், அப்போ உண்மையிலேயே நம்மளுக்கு 8 மில்லியன் கிடச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் கூட தான் கல்யாணமே நடந்திருக்கும். ஸோ அவர்கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடமுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அந்தாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டார்.
ஓ அப்படியே மேடத்தோட பேருன்னு ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி கேட்பாரு. இப்போ ஓரளவு பரவால்ல. கொஞ்சம் இதா தான் இருக்காங்க. மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாக்காக தான் இப்ப கல்யாணமே பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த ஃபோட்டோல இருக்கிறது யாரு? யார தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயம் எதுவுமே ஹீரோவுக்கும் தெரியாது. ஸோ இக்க தான் கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற விஷயம் தெரியாததுனால, இப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான். நான் வந்து ஒரு கஷ்டப்படுற பொண்ணு தான். இப்படி அவன் கல்யாணம் பண்ணும்போது 8,000,000 எனக்காக அவன் குடுக்குறான் அப்படின்னா வந்துட்டு, அவன் வந்து ஃபிசிக்கலா ஏதாவது இதா இருப்பானா? இல்ல மென்டலா ஏதாவது டிசபிளான பெர்சனா இருப்பானா? எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா 8,000,000 குடுத்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்க டவுட் பட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன ஐடியா குடுப்பாங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வேள உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா நீ வந்துட்டு இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இந்த மாதிரி யாராவது உன்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உங்க அப்பா சொன்னதுக்காக பண்ணிக்கிட்ட. இதனால வந்துட்டு அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். நீ வெளிய வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்ற மாரி இப்படி ஒரு ஐடியா குடுப்பாங்க. என்னடி சொல்றேன்னா, ஆமா அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நான் குடுக்குறேன். இந்த மாதிரி வச்சு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாரி நீ வச்சுக்கோ. அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லவும், அவங்களுக்கும் இது சரின்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா யாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு அதாவது என்ன சொல்றது கான்ட்ராக்ட் மாரி தான். ஸோ நம்மளுக்குன்ற மாரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லாருக்கும். அது இப்படிலாம் இருந்தா நல்லாருக்குன்ற மாரி, ஏதோ ஒரு ஸ்டோரியில வர மாரி இருக்கணுன்ற மாரிலாம் அவங்க ஏதோ ஒரு ஸ்டோரி எடுத்து குடுப்பாங்க. இவங்களும் அந்த ஸ்டோரிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி படிச்சுட்டு இருப்பாங்க. சும்மா கிண்டலுக்காக பண்ற வேலை மாரி நெனச்சிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக கிளம்பி வருவாரு. அவங்க அம்மா நல்லா தான் இருப்பாங்க. ஆனா, இப்ப அவங்க ஹீரோ வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே, டாக்டர் பக்கத்திலே நிக்கும்போது வேக வேகமா சோஃபால படுத்துக்கிட்டு உடம்பு முடியாத மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அச்சோ! எனக்கு வேற இப்போ உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே. அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சுட்டே இருக்கான். நான் என் பேரன் பேத்திய பார்க்காமயே போயிருவேன் போலயே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே இருப்பாங்களா. அதோட ஹீரோ அங்க வந்துருவாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது உண்மையிலேயே கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட்டா? இல்ல வந்து ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து என்ன ஏமாத்த பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நான் வந்துட்டு நீ இப்படி மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து குடுத்தா கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லன்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி சொல்லிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். எப்போ குழந்தை பெத்துக்க போற? எப்போ குழந்தை வரும்? அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஏம்மா இந்த மாதிரி பேசுறீங்க? இப்ப தானே கல்யாணமே ஆகியிருக்கு. குழந்தைக்கு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சயின்ஸ் படி கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்வாரு. ஓகே, ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ சொல்றத நான் கேட்கிறேன். இப்ப நான் சொல்றத நீ கேளு. என்னதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்ட. ஆனா இப்ப நீ கொஞ்சம் டைம் எடுக்கிற. எனக்கு இதுல நம்பிக்கையும் இல்ல. நான் என்ன பண்றேன்னா, உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு மட்டும் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துறேன். அது உனக்கு வந்து புடிச்ச மாரி கூட இருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அம்மா கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாரு, இன்னும் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுல நம்பிக்கை இல்ல. அதனால தான் நீங்க இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் வேணா அவளுக்கு கால் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுவாரு. அவரு கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து அந்த ஸ்டோரி படிச்சுட்டே இருக்காங்களா. அந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு இதா இருக்கும். ஸோ அத படிச்சுட்டே இருக்கும்போது கால் வரும்போது ஃபோன கட் பண்ணி விட்டுருவாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாரி இருக்கும். இவ என்ன இப்படி கால கட் பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு நான் சொன்ன மாரி நீ பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் அன்னைக்கு பார்த்தாருல்ல, அதே மாதிரி அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்கா. ஆனா ஹீரோயினான்றது தெரியல அப்படின்ற மாரி தான் அவர் நெனச்சிருப்பாரு. ஸோ இப்ப அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, இந்த ஃபோட்டோ வந்து கிளியரா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான், இப்ப ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ வாங்கி பார்ப்பாரு. மேரேஜ் சர்டிஃபிகேட் உள்ள ஹீரோயினோட ஃபோட்டோ பார்ப்பாரு. அது அவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது. என்னது இது அதே பொண்ணு மாரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, இதே பொண்ணு மாரி நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. இந்த பொண்ணு வந்துட்டு அவள மாரி வந்து உருவத்துல இருக்கிறா. அதாவது கொஞ்சம் லைட்டா பார்க்கறதுக்கு அவள மாரி இருக்கு. ஸோ ஆனா அவளோட கேரக்டரா இருப்பாளா என்னான்னு எனக்கு தெரியாது. நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கும் சொல்லுவாரு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நம்புற மாரியா இருக்கு நீ சொல்றதெல்லாம். அப்ப நீ படிச்ச பொண்ணு, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரே மாரி இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. வந்து அவங்க தான் இவங்க அப்படின்ற மாரிலாம் தெரியல. ஒரு ஜாடைக்கு அப்படி இருக்காங்க அப்படின்ற மாரி தான் இவரு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம பேசுவாரு. ஏன்னா ஒருவேளை இவங்க எப்படிப்பட்டவங்களோ தெரியாது. இவங்க கேரக்டர் என்னன்னு தெரியாது. பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வேற எதுவும் பேச முடியாது, நினைக்க முடியாதுல்ல. பண தேவைக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவரும் அவங்க அம்மாவோட உடம்பு சரியில்ல அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் அப்படியே அவங்க அம்மாட்ட பேசுவாரு. இவங்க வந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்துருவாரு. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்பாருன்னா, நீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்ல எந்த பொண்ண வந்துட்டு ஓகே பண்ணீங்க? அவளுக்கு நான் கால் பண்ணும்போது அவ எடுக்கவே இல்ல. என்னதான் நடக்குது? அவ வந்துட்டு பணத்துக்காக தான் அப்படி பண்றாளா? இல்ல வேற எப்படி கேரக்டர் என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டீங்கன்னோனே, இல்ல அவங்க வந்து பணத்துக்காக அப்படி பண்றவங்க மாரி தெரியல. அவங்கள பத்தி விசாரிச்ச வரைக்கும் எந்த ஒரு தப்பான ஒரு ஏதோ மெசேஜும் கிடையாது. தெரியுறாங்க அப்படின்ற மாரி தான் இந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் இருக்காங்களா, மெதுவா கதவ தொறந்து உள்ள வருவாங்க. வரும்போது இப்ப அவங்க வந்துட்டு என்ன நெனச்சுப்பாங்க, ஹீரோ அங்க பின்னாடி உட்கார்ந்திருப்பாரு. இங்க நின்னுட்டு இருக்காரு. அவர வந்து இன்னும் ஹீரோயின் பார்க்கவே இல்ல. இங்க நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவர தான் வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாரி
கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளைன்னு அவங்க நினச்சிப்பாங்க. நினச்சிட்டவங்க இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, அவர்கிட்டவே இவங்க சொல்லுவாங்க. இப்போ இவங்க லவ் ஸ்கிரிப்ட் ஒண்ணு படிச்சாங்கல்ல, அது ஹீரோ கிட்ட இருந்து தான் வேற வந்திருக்கு. எதுக்குன்னா, அவங்க அம்மாக்காக வந்து இந்த லவ் பண்ற மாரி நடிச்சு கல்யாணம் பண்ற மாரி பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதில உள்ள மாரி தான் எப்ப கேட்டாலும் கதை சொல்லணுன்ற மாரி அவங்க தான் அனுப்பி விட்டுருக்காங்க அந்த ஸ்டோரி புக்க கூட. அதனால ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நேத்து நைட்டு நீங்க அனுப்பின ஸ்டோரி புக் அந்த லவ் ஸ்டோரி ஸ்கிரிப்ட்ட வந்து நான் படிச்சுட்டேன். அதில அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ராங் கால் வந்தது. நான் அத அட்டெண்ட் பண்ணல." அப்படின்ற மாரி அந்த விஷயத்த முதற்கொண்டு சொல்லுவாங்க. இவரு என்ன கேட்பாருன்னா, "சரி ஓகே உங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் உங்கள பத்தின விஷயங்கள்லாம் அந்த ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோவோட அசிஸ்டன்ட். ஹீரோயின் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட குடுப்பாங்க. குடுக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட்ல உள்ள ஃபோட்டோவும் இவனும் நேர்ல பார்க்கறதுக்கு வேற வேற மாரி இருக்கானே அப்படின்ற மாரி இவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா இவர தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இருக்கும்போதே அவர் இப்படி நவந்துருவாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து எதார்த்தமா பார்ப்பாங்க. ஹீரோ உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கும் அதே கிளாஸ்மேட் படிச்ச அந்த பையன் மாதிரியே இருக்கும். அவங்க ஆசையா பேச போவாங்களா, ஆனா வந்துட்டு ஹீரோ வந்து டக்குன்னு என்ன சொல்லிடுவாருன்னா வந்துட்டு, "என்னாச்சு? எல்லாம் கான்ட்ராக்ட்லாம் ஓகே தானே?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் வந்துட்டு இப்ப நம்மள டைரக்ட்டா இவன் பார்க்குறான். அப்ப நம்மள பார்க்கும்போது அவனுக்கும் நம்மள மாரியே அடையாளம் தெரிஞ்சிருக்கணும்ல. அவனுக்கு தெரியலன்னா, ஒருவேள அவன மாரியே இவன் இருக்கானோ! அப்ப இவன் வேற ஆளோ! அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ எப்படி ஹீரோயின பார்த்து நெனைக்கிறாரோ, அதே மாரி ஹீரோயினும் இப்ப ஹீரோவ பார்த்து நெனைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஒருவேளை இவர் வேற யாரோ இருக்கார் போல இருக்கு. ஒரு பணக்காரர் போல இருக்கு. அவர் நம்மள கல்யாணம் பண்ணியிருக்காரு. நம்ம ஏதோ அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி நான் படிக்கும்போதுன்னு ஆரம்பிப்பாங்களா, அப்ப ஹீரோ டக்குன்னு ஒரே வார்த்தைய சொல்லிடுவாரு. இது வந்து நம்ம 2 பேருக்கு நடந்தது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். உங்களோட பெர்சனல் பத்தி எனக்கு தேவ கிடையாது. என்னோட பெர்சனல் உங்களுக்கு தேவ கிடையாது. அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினி அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாது. அப்படியே சைலன்ட்டா அப்படியே ஆயிடுவாங்க. இப்ப நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். இந்த கான்ட்ராக்ட்ல உள்ள மாரி நீங்க வந்து என்னோட டியூட்டிய வந்து கரெக்ட்டா நீங்க பண்ணணும். உங்களுக்கான வேலைய நீங்க வந்து பண்ணணும். ஏன்னா நீங்க கேட்ட அமௌண்ட்ட நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து ஒரு பிசினஸ் பேசுற மாரியே பேசுவாரு. ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். 8 மில்லியனும் வாங்கியாச்சு. அவர் சொல்ற மாரி நம்ம செஞ்சு தான் ஆகணுன்றதுக்காக நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேண்டாம். நான் என்ன அக்ரீமெண்ட்ல இருக்கோ அந்த மாதிரியே நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிப்பேன். அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. உங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, எல்லாமே நல்லபடியா போகணும். ஏதாவது ஒரு சொதப்பல் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்க வேலையில இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, அவரோட அசிஸ்டன்ட்டையும் திட்டிட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இவன பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு நம்மளோட நம்ம அ கூட படிச்ச பாய் ஃப்ரெண்ட் மாரியே தான் இருக்கு. ஆனா வந்து இவன் இப்படி இருக்கான். ஒரு வேளை இவன் வேற ஆளா இருப்பான் போல இருக்கு. அவங்க படிச்ச காலத்துல 7 வருஷம் கடந்து போயிடுச்சு. 7 வருஷத்துல எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்து அவருக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. இப்ப அவங்க ஹீரோ அந்த ஸ்கூல்ல படிச்ச மாரியே இருக்கிறதுனால என்ன நினைப்பாங்கன்னா, திரும்ப அந்த இதுலலாம் போட்டு பார்ப்பாங்கல்ல, ஆன்லைன்ல போட்டு பார்ப்பாங்க. அப்ப ஹீரோவோட பேரும் வந்து வேற வேற மாரி இருக்கும். அதாவது ஒரே பேர் வரும். பின்னாடி வந்து வேற பேர் வர மாரி இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அத போட்டு பார்க்கும்போது வந்துட்டு, இவங்க வேற, அவன் பேரு வேற, அவன் வேற மாரி, இவங்க வேற அப்படின்னா வந்துட்டு, இவங்க 2 பேரும் வந்து ஒரு வேள பயாலஜிக்கல் பிரதரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி இவங்க யோசிப்பாங்க. ஒரே மாரி இருக்க முடியுது. பார்க்கறதுக்கு அதே மாரிலாம் இருக்கான். ஆனா மொத்தத்துல வந்துட்டு நான் இத பத்தி அவன்ட்ட பேசியே தீரணும். அதாவது உனக்கு ஏதாவது பிரதர் இருக்காங்களா? அப்படி இப்படின்னு கேட்டா தானே இப்ப நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா ஹீரோயினுக்கு அவர புடிச்சிருந்துச்சு. ஹீரோவ ஸ்டார்ட்டிங்ல அங்க படிக்கிற காலத்துல. அவரோட பிரதரையே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணி, "மேடம் உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, அங்க கூட்டிட்டு போகணும்ல அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. டைரக்ட்டா அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, நான் அவன இந்த விஷயத்த பத்தி நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாங்க. உடனே இப்ப அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஹீரோயின அவங்களுக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப நீங்க உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு வந்து சர்வன்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க எல்லா வேலையும் சொல்லலாம், பார்த்துக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போதே, அந்த வீட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா ஹீரோட அம்மா இங்க வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிரும் ஹீரோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட அம்மா கிட்ட போயிட்டு நல்ல விதமா பேசுவாங்க. ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசுவாங்க. அப்ப அவங்க டக்குன்னு ஹீரோயின பார்ப்பாங்களா, இந்த பொண்ணு என்ன ஹீரோ கூட படிச்ச பொண்ணு இவங்கள பார்த்துருப்பாங்களா, அவள மாரியே இல்ல இவளும் இருக்கான்ற மாரி இவங்களுக்கும் அதே சந்தேகம் தான் வரும். ஆனாலும் அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப மேரேஜ் பண்ணியிருக்குன்றதுனால சொல்றதுனால அந்த விஷயத்த பத்தி பேசாம, என் பணம் வந்து அதாவது என் பையன் வந்து உனக்கு எவ்வளோ பணம் குடுத்து என்னோட மருமகளா உன்ன நடிக்க சொன்னா, 2 பேரும் என்ன பேசி வச்சுட்டு நடிக்கிறீங்க? அப்படின்ற மாரி இவங்க டைரக்ட்டா இப்ப ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க, உங்க பையன் வந்துட்டு எனக்கு 8 மில்லியன் குடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற உடனே, என்ன சொல்ற? அப்ப நான் நினைக்கிறதெல்லாம் உண்மையான்ற மாரி ஆரம்பிப்பாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பிரைடுக்கு குடுக்க வேண்டிய அந்த பணம் தானே அது. அதுக்காக தான் அவர் எனக்கு குடுத்துருக்காரு. மத்தபடி எங்களோட லவ்வுக்கு வந்துட்டு ஒரு எல்லையே கிடையாது. அதெல்லாம் காசு பணத்தால நாங்க வந்து ஃபில் பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. உங்க அம்மாக்கு ஒரு மாரி ஆயிடும். அப்ப 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கேட்கும்போது, ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்ண தான் செய்றோம். ஆனா என்னதான் இருந்தாலும் வந்துட்டு வேலைன்னு வரும்போது கொஞ்சம் இதா தானே இருக்கணும்.
ஸோ அதனால தான் எங்கள் லவ் வந்து நாங்கள் பெருசாக இது பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு அளவுக்கு நம்பிக்கை வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் ஹீரோ வந்து உள்ளே வந்துடுவார். ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரவாயில்லையே நல்லா தான் ஒரு தந்திரமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா முன்னாடி ஹீரோயின் அப்படியே அப்படியே அணைச்சி பிடிச்ச மாதிரி அப்படியே அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பாரா. இவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அம்மாவுக்கும் ஒருவேளை உண்மையிலேயே தான் இவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிட்டே இருப்பாங்க. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ ஒரு ஹீரோ வந்து என்ன சொல்வார், நானும் என் ஒய்ஃபும் போய் வெளியே போய் சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அவங்களுக்கு கல்யாணம் புதுசு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் அவங்க 2 பேரும் வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறமா இப்போ இவங்க இருக்காங்கல்ல அந்த மேடம், அதாவது சர்வெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஹீரோட அம்மா கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேருமே நல்லா பொருத்தமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோன் வந்து இறந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த படிக்கும் போது அந்த பொண்ணு தான் அவன் வந்து பிடிச்சிருந்தது அவனுக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவள் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவன் மனசில் வந்துட்டு யாருமே இல்லவே இல்லை. அவனை சுற்றி நிறைய பொண்ணுங்க அவன்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக சுற்றி சுற்றி வந்தாங்க. சொல்லணும் ஆம்பளைங்க கூட வந்தாங்க. அது ஆம்பளை அந்த மாதிரி கூட இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பொண்ணு அவனை மாதிரியே உருவத்தில் வந்திருக்கா. அதனால கூட அவனுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியே போயிட்டு வருவாங்க. ஆனால் பேருக்கு தானே அப்படி சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் தனியாக ஒரு பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ண தெரியாது, நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. உடனே அங்கிட்டும் இங்கிட்டும் தேடிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. உடனே ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டிலை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதோட ஒரே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்கும். அதாவது ரெடிமேட் ஃபுட்டு தான் அதுவும். அப்போ அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க படிக்கிற காலத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவங்க மேக்ஸ் எக்ஸாம்லலாம் அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதுக்காக தான் அவர் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபுட்டை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. மேக்ஸ் எக்ஸாம் அவர் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இதான் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதே ஸ்நாக்ஸ் அதை வந்து அவங்க ஹீரோயின் சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க. அதே வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத பார்த்தோன்னே அது அவங்களுக்கு பல நினைவுகள் வரும். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்களா. டக்குன்னு அந்த டைம் வந்து ஹீரோ வந்துடுவார். வந்தவுடனே அவங்க கையிலேருந்து பிடுங்கிடுவார் டக்குன்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், இது வந்துட்டு நீ ஒரு பொருளை தொடுற அப்படின்னா அந்த ஓனரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொருளை தொடக்கூடாது அப்படின்ட்டு பிடுங்கிடுவார் கையிலேருந்து. ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி ஆகும். அப்போ டக்குன்னு அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, இல்லை உங்கள் பிரதரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. இங்கே பாரு, உன்னோட பர்சனல் பற்றி எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. என்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றது உனக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் படி கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி மட்டும் எங்கள் அம்மா முன்னாடி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி, இதுதான் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண பாரு அப்படின்னு அவர் பாட்டுக்கும் சொல்லிடுவார். சொல்லுவாங்க, நம்ம பேச வந்தாலும் அவர் பேசுகிறத கேட்க கூட தயாராக இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. சரி இனிமேல் நான் உங்களுக்கு விருப்பம் இல்லாதது எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இனிமேல் என்னோட திங்ஸை வந்து என்னோட அனுமதி இல்லாமல் நீ தொடவே கூடாது அப்படின்னு ஒன்று. சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோவும் போயிடுவார். அப்போ ஹீரோன்னு என்ன நினைக்கிறாங்க, ஹீரோ வந்து அதை படிக்கும் போது இருந்த ஹீரோ வந்து இறந்து போனதா இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் எதை நினச்சி அவங்க இப்போ அழவே செய்வாங்க ஹீரோயின். இவர் பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, ஆளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கான். ஆனால் அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் அவனோட பிரதரே கல்யாணம் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அவன் மாதிரி இவன் கிடையாது, இவன் வேற மாதிரி இருக்கான், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கொண்டு போகிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரியே ஹீரோனோட ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். உன்ன மாதிரி அந்த பொண்ணு இருக்கா அப்படின்றதுக்காக அவகிட்ட நான் எதுவும் என்னால் பேச முடியல, நீ வந்து இறந்து போயிட்டதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சு இவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு உட்காந்துருப்பாரு. இப்படி 2 பேரும் தனித்தனியாக வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, இப்போ தாண்டி இந்த ஆஃபீஸ் வேலை சேர்ந்து இப்போ 4 மாதம் ஆக போகுது அப்படி இப்படின்னு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. திடீர்னு ஒரு லேடி வேக வேகமாக அவர் நில்லு அப்படின்ற மாதிரி கத்தும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னோட வேகமாக அது வந்தது பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோட ஹஸ்பண்டே நீ மயக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறையை போட்டுரும். ஹீரோயினா ஒரு நிமிஷத்தில் யார் நீ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் தான் இந்த ஐடியா, இவரை போய் நீ மீட் பண்ணியிருக்க, அவரை வந்து மயக்க பார்த்துருக்கன்னு சொல்லவும் ஹீரோன்னு சொல்லுவாங்க, இல்லவே இல்லை, ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் அவரை போய் பார்க்க போனோம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுன்னு. நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன் நினச்சிட்டு இருக்கியா. புருஷன்கிட்ட இந்த மாதிரி விளையாடுறவங்களெல்லாம் வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது, உன்னெல்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்தி நடு ரோட்டில் நிற்க வச்சாதான் உனக்குலாம் புத்தியே வரும் அப்படி இப்படின்னு அதை பாட்டுக்கு என்ன பண்ணோம், கூட 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோமா, போய் இவளை அசிங்கப்படுத்தி அவளை கொண்டு போய் ரோட்டில் இழுத்து போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்காக வேகமாக வருவாங்க. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி பதறியே போயிடுவாங்க. இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிட்ட வர விடாமல் அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க.
ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பாரு. அப்ப அவர் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, "நீங்க வந்துட்டு மேடம வந்து லவ் பண்ணீங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க. இவங்க வந்து அவங்கள மாரி இருக்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வந்து இவங்கள வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஏதாவது அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குமா?" அப்படின்ன உடனே, "முட்டாள்தனமா ஏன் பேசுற? அவ இறந்து போயிட்டான்றது நல்லா தெரியுது. இன்னொருத்திய போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் வந்து தேவையில்லாத வேல. போய் வேலை என்னமோ அத பாரு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஏன்னா அவங்களால போலீஸ்க்கே ஃபோன் பண்ண முடியாது. ஃபோன வேற புடுங்கி வச்சுட்டே இருப்பாங்க. இங்க ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, வேக வேகமா வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக வருவாங்க. அப்பவும் யாருமே அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்துருவாரு. "இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்ப்பாரு. பார்த்த உடனே இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு அவங்க கூட படிச்ச பொண்ணு மாரியே தெரியும். ஸோ அவங்கள வந்து பிரச்சனையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் வருவாரு. அப்ப வரும்போது அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்க, உண்மைய சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, அவ தான் அந்த வேலைக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனா நான் போனதே நான் தான். அவ போகல. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாரி சொல்வாங்க. அதாவது யாரோட ஹஸ்பண்டா இப்ப வந்து ஒருத்தவங்க சண்டை போட்டுருக்காங்களோ, அவங்கள மீட் பண்ணது நான் தான், அவ இல்ல அப்படின்ற மாரி அவங்க சொல்வாங்க. ஓஹோ! அது நீ தானா அது? அப்படின்ற மாரி இப்ப எல்லாரையும் புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, ஆஃபீஸ் விஷயமா தான் போயிருக்காங்க. எங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க அந்த மாரிலாம் பண்ணல. நீங்க இந்த மாரி ஆஃபீஸ் ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த ரூல்ஸ மீறி நடந்துக்கிட்டதுனால உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வார். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்வாங்க, அப்ப நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு தானே இது பண்றீங்க. இவளுக்கு ஒண்ணுன்னா நீ வந்து நிக்கிற. அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு? ஓ! அவளுக்கு சப்போர்ட்னா அப்படிப்பட்டவனா தானே நீயும் இருப்ப. அப்படின்ற மாரி அது பாட்டுக்கு பேசும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம். அவங்க தான் இஷ்டத்துக்கும் பேசுறாங்க. நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ கொஞ்சம் சட்டைய புடிச்சு இழுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, "உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க போனது, பேசினது எல்லாத்துக்குமே ப்ரூஃபோட தான் போவோம். ஸோ இதுதான் நாங்க பேசினது. வேற எதுவுமே பேசல." அப்படின்ற மாரி ஆதாரப்பூர்வமா காட்டுன உடனே, "இதெல்லாம் காட்டுனா மட்டும் நீங்க நல்லவங்க நான் நம்பிடணுமா? என்கிட்ட இந்த மாரி பேசிட்டீங்கல்ல, உங்கள சும்மா விட மாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்த வேகத்திலே கிளம்பி போயிடுது. அதோட ஹீரோனோட ஃப்ரெண்டையும் சமாதானம் பண்ணி அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் தனிப்பட்ட முறையில வந்து பேசும்போது, ஹீரோவுக்கு பார்க்கும்போதெல்லாம் ஹீரோயின வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மாரியே தோணிட்டே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நார்மலா இருந்துப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நான் உங்கள சண்டை போட வேண்டாம், பிரச்சனை வேணான்னு சொன்னது வந்து, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்மள பத்தின விஷயங்களும் வெளிய வரும். தப்பு தப்பா 4 பேர் பேசுவாங்க. ஸோ, அதனால தான் வந்துட்டு அந்த மாரி பிரச்சனை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வேற எதுவும் கிடையாது. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஃபைல வந்து ஹீரோயின்ட்ட குடுப்பாரு. அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா, ஹீரோக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி வேற இருக்கும். உடனே இவங்க நெனச்சுப்பாங்க, என்னது இவருக்கு ஒரு பையன் வேற இருக்கானா? ஓவர் நைட்ல நான் அம்மாவாயிட்டேனா? அப்படின்ற மாரி இவங்க வேற யோசிப்பாங்க. பேசிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோயின வந்துட்டு அவங்க மேக்ஸ் டீச்சரா மேக்ஸ்ல வீக்கா இருந்து இப்ப மேக்ஸ் டீச்சராவே ஹீரோயின் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு என்னோட பையனுக்கு வந்து டியூஷன் எடுக்கணும்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. சரி ஓகே நான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு சொல்லிக் குடுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அவனுக்கா ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். இவங்களுக்கு கவனம் செலுத்தி கதை பேசிட்டே இருப்பாங்களா, அந்த மாரிலாம் பேசிட்டு இருப்பான் அந்த குட்டி பையன். அவனும் அங்க பேசிட்டே இருப்பான். ஹீரோ வந்தவொன்னே பார்த்தோன்னா, ஹீரோ வந்து அங்கிள்ன்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ் டீச்சர் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, மேக்ஸ்ல அவனுக்கு நல்லா வந்து அவன் பிராக்டிஸ் ஆகணும், நல்லா வந்து வரணும். ஸோ நெறையா அவனுக்கு வந்து ஹோம் ஒர்க்லாம் குடுங்கன்னோனே, இப்ப நான் 20 சம் வந்து அவனுக்கு குடுத்துருக்கேன். அந்த சம்ஸ்லாம் அவன் போட்டு பார்த்தாலே வந்துட்டு அவன் நல்லா வந்துருவான். அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்க. பொய் சொல்லி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் விளையாடிட்டே இருப்பான். என்கிட்டயே பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பையன்கிட்ட விளையாடிட்டு அப்படியே கூட்டு வந்துருவாரு. இப்ப ஹீரோயின் என்ன நெனச்சுப்பாங்க, நல்ல அப்பா, நல்ல மகனா இருக்கான். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு இவங்க 2 பேரும் விளையாடுறத பார்க்கறதுக்கு. அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப ஹீரோயினும் தனியா பேசுவாங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்வாரு, அவன் நல்லா மேக்ஸ்ல வரணும். அப்ப இவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போதே, இவங்களுக்கு மேக்ஸ் வராது. ஹீரோ தனக்கு மேக்ஸ் சொல்லிக் குடுக்கும்போது, எக்ஸாமுக்கு நம்ம இப்படி மட்டும் படிச்சோம்னா மார்க் எடுக்க முடியாது. அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அப்படி இப்படின்னு நெறையாவே ஹீரோ சொல்லிக் குடுத்துருப்பாரு. அது மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவர் தான் அது தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல. ஸோ அது பேசவே மாட்டாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அவன இன்னும் நீங்க கவனம் எடுத்து பார்க்கணும், கொள்ளணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, தனியா அவர் இங்க தங்கி இருக்கிறது சரியில்ல. நான் வேணா அவர வீட்டுக்கு கூட்டு போட்டுமா? ஏன்னா குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட இருக்கும்போது தான் வந்துட்டு நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருப்பாங்க. அப்படி இப்படின்னு அவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. அவன் எங்க இருக்கணும், படிக்கணும் அப்படின்றத அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட பையன் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். அப்போ அவன் ஏன்னா அந்த பையனே இவர் அங்கிள்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். உங்க பையன் கிடையாதா? அப்ப அது யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தேவையில்லாத பேச்சுலாம் நம்ம 2 பேரும் பேச வேண்டியதே இல்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லிடுவாங்க.
ஹீரோயின் வந்து அவர் குடுத்த வீட்ல வந்து தங்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப ஹீரோ அங்க தான் நின்னுட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வர்றது எவ்ளோ கஷ்டமா இருக்கு. சாயங்காலம் வந்தா எவ்ளோ டயர்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு அந்த சோஃபால உட்காருவாங்களா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்ல, இல்ல எனக்கு டயர்டாலாம் இல்ல. வேலைன்னு போயிட்டு வந்து அப்படி இப்படி தானே இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். நீங்க தான் டயர்டா இருப்பீங்க. நான் போய் உங்களுக்கு ஒரு கப்பு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு ஒண்ணு ஹீரோ என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சீக்கிரம் படுத்து தூங்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எப்படி எப்படி தான் நான் என் வாழ்க்கையை ரன் பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே. ஆஃபீஸில் போனால் இந்த மாதிரி ரூடாக ஒரு பாஸாக இவன் நடந்துக்கிறான், அவர்கிட்ட தானே வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி அவன்ற பேரில் அப்படி நடந்துக்கிறான். அதோடு அங்கே அவன் பையனுக்கு டியூஷன் எடுக்கும்போது அங்கே ஒரு முகத்தை காட்டுறான். என்னோட வாழ்க்கையில் நான் போகிற இடத்துல எல்லாம் இதே முகத்தை தான் பார்க்குறேன். ஆனால் இவனோட இந்த மாதிரி முகத்தை 3 விதமான முகமாக நான் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அதுவே வந்து வெறியேறுது. எப்படி தான் இதெல்லாம் நான் சமாளிக்கிறதோ தெரியலன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டக்குன்னு ஹீரோயினுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் எடுத்து அவங்க பேசும்போது ஒரு பையன் வந்துட்டு இப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஒரு பையன் வந்து கத்துவான். டீச்சர் என்னை காப்பாற்றுங்க, நான் ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களால தாங்க முடியாது. அச்சோ நான் உடனே வரேன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ இவங்களோட ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஹீரோ கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க காப்பாற்றுறதுக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் ஐடி இல்லாமல் போக முடியாதுல்ல. இப்போ ஹீரோட ரூமுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வேறு ரூமை கதவு சாத்தி வச்சிருப்பாரா. எப்படா இவன் கதவை திறப்பான், தேவையில்லாமல் வேற பேசக்கூடாதுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் பாஸில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹீரோ வந்து லைட்டாக கதவு தட்டிடுவாங்க. ஹீரோ கதவு திறக்கும் போது அப்படியே அவர் மேலே அப்படியே விழுந்த மாதிரி ஆகிடும். அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும் சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தன் ஆபத்தில் இருக்கான், அவனை போய் நான் காப்பாற்றணும், என்னோட ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இல்லை நீங்கள் நம்பி தான் ஆகணும், அவன் உண்மையிலேயே பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னோடனே அப்படி உண்மையான பிரச்சனையாக இருந்தால் வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் ஓடிட்டே வருவாரா. வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க சில விஷயங்கள் பேசுவாங்க. ஹீரோ மூணு இருப்பாரா. உடனே அவங்களும் அமைதியாகிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கார்லேருந்து இறங்கி ஓடுவாங்களா. டக்குன்னு இவருக்கு பார்க்கறதுக்கு இவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸில் இவர் சைக்கிள் ஓட்டிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுலேருந்து இறங்கி வேகமாக ஓடுவாங்க. அதே மாதிரியே தான் தோணும். அப்போ அவர் என்ன நினச்சிப்பாரு, அவள் இறந்து போயிட்டா, இதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு பட்ட பகலில் வந்து கனவு காண்டுட்டு இருக்க மாதிரி வந்து வேண்டியதில்லை, தேவையில்லாமல் அந்த அதே மாதிரி ஜாடையில் இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கனவு காணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். போன ஹீரோயின் வந்து அதே வேகத்தில் திரும்ப வந்துடுவாங்க. என்ன ஆச்சு அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அந்த பையனோட அப்பா வந்துட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அங்கே விசாரித்து பார்த்ததுல எதுவுமே எனக்கு நம்புற மாதிரியே இல்லைன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சின்ன பையனாக இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவனை கேர் பண்ணுறது கிடையாது, அதில் வந்து பிரச்சனையில் தான் இவன் இப்போ மாட்டிக்கிட்டான், இப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லுவாங்க. குழந்தைன்னா இப்படி பார்த்துக்கணும் அப்படியே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு அக்கறையாக பேசுவாரா. இந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி பேசுவோம். ஹீரோன் வந்து இப்போ என்ன கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு நான் அவங்க தயங்கி பேசுவாங்க. ஏன்னா எதை பேசுறதுனே தெரியல, அவர் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என் கூட என்கிட்ட வந்து குழந்தை பேத்துக்க வந்து ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க.